வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமப சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்னைக்கு ஜீ தமிழ்ல ரொம்பவும் பரபரப்பா போயிட்டுருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஃபினாலே, டிக்கெட் டூ ஃபினாலே அது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிற சரிகமப சீசன் 5ல நம்மளுடைய ஸ்டார் கண்டஸ்டன்டான அபிஷேகா வந்து 1 on 1 ரவுண்ட்ல வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு எஸ்பி சரண் சார் கொடுத்த அந்த ரியாக்ஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டை வந்து எஸ்பி சரண் சார் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் இல்லாத அளவுக்கு 1 on 1 அப்படின்னா ஒருத்தர் எதிர்த்து இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி இந்த ரவுண்ட் இருக்குது. இந்த ரவுண்ட் வந்து இருக்குது. இந்த ரவுண்டில் அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தரை பீட் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க சேனல். ஸோ வந்து இந்த ரவுண்ட் வந்து எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 சூப்பர்பான பார்ட்டிசிபெண்ட்டை விட்டு அவங்களுக்கு இருக்கிற 4 ஜட்ஜஸ்மே ஓட் பண்ணணும். யாரோட ஓட்டிங் வந்து அதிகமாக இருக்கோ அந்த வகையில் அவங்க வந்து இந்த ரவுண்டோட வின்னராக அறிவிக்கப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 2026 எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த ரவுண்டையும் ஓட்டிங் முறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த ரவுண்டில் யார் வின் ஆனாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம அபிஷேகா பாடின பாடல் என்ன, அது மட்டும் இல்லாமல் எஸ்பி சரணோட சாரோட ரியாக்ஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 1 on 1 ரவுண்டில் அபிஷேகா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதல் மரியாதை படத்தில் இருந்து ஒரு பாட்டை சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட அக்ஷித் வந்து என்ன பாடல் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு இளையராஜாவோட சாங்கை தான் ரொம்பவும் சூப்பர்பாக செலக்ட் பண்ணி பாடியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம அபிஷேகா வந்து இளையராஜா சாங்கோட பாடல்களில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க ஆஸ் யூஷுவல் அந்த பெர்ஃபார்மன்ஸை எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்த்து போட்டியிட்ட போட்டியாளரும் ரொம்பவும் சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஜட்ஜஸே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் தான் இந்த பேட்டில் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 சூப்பர்பான கண்டஸ்டன்ட்டில் யாரையாவது ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டஃப்பான சாய்ஸை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் தீவிரமாக உங்களை நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். நீங்கள் எங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் உங்களுடைய வின்னர் அண்ட் லூசரை டிசைட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு அது எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கொஞ்சம் கூட நம்பவே முடியாது. அபிஷேக் அண்ணனுடைய ஒவ்வொரு சரண் கதி சதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறேன். அந்த வகையில் உன்னுடைய அந்த பாடலில் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் நீ விடலை. எப்பவும் நீ பண்ணுற அந்த மைனர் மிஸ்டேக்ஸ் கூட இந்த தடவை நீ பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடியிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் அக்ஷித் நீ பாடின பாடல் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உன்னுடைய ஜேர்னிலே இதுதான் பெஸ்ட் பாடலாக இருக்கும். ஸோ நாங்கள் 4 பேருமே என்ன ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம ஓட் பண்ணனாலுமே யார் ஒருத்தரை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். மேபி நாங்களே கள்ள ஓட்டு போட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் கூட இருந்தோம். அந்தளவுக்கு இந்த ரவுண்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ டஃப் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சரண் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேடையிலேருந்து இறங்கி வந்து அபிஷேகாவை ஹக் பண்ணி பிளஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்டோட ஒரு வின்னராகவும் அபிஷேகாவை அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் பண்ணுற சின்ன சின்ன தப்பு கூட அபிஷேகா பண்ணாமல் இந்த தடவை ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பாடியிருக்காங்க. எப்பவும் இல்லாத அளவுக்கு அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருந்ததுனால அவங்க கோல்டன் ஷவரையும் வாங்கியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து கோல்டன் ஷவரை வாங்கி ஜட்ஜஸோட மனசுலையும் அபிஷேகா இடம் பிடிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டோட வின்னர் அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் டு ஃபினாலேவுக்கு முன்னேற அதிகபட்சமான வாய்ப்பையும் அபிஷேகா பெறுறாங்க. இந்த வகையில் டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் இல்லாமல் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நம்ம அபிஷேகாவுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறத உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு அபிஷேகாவோட பாடல் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.